அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்ப்போம்னா, 2026 ஆனி மாதம் மிதுன ராசி பலனை பத்தி தான் பார்க்குறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆனி மாதம் வாழ்க்கையில் பல புதிய திருப்புமுனைகளும், வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய உள்ளது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கடக ராசியை குரு பகவான் சஞ்சரித்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். 10ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்து பின்னர் மாதத்தின் மையப்பகுதியில் 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார் செவ்வாய் பகவான். 10ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளையும் தொடர் உழைப்பையும் கோருவார். எனினும் உங்களின் முறையான திட்டமிடுதலுக்கு கடின உழைப்பிற்கும் ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பீர்கள். உங்கள் தனித்துவமான பேச்சு திறமையால் புதிய ஒப்பந்தங்கள் சுமூகமாக முடியும். கூட்டமைப்பு முறையில் தொழில் செய்பவருக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். கடகராசியை சஞ்சரிக்கும் குரு பகவான் அருளால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் நீங்கி பொருளாதாரம் உயரும். எதிர்பாராத வழிகளில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதால் நிலத்தில் சுப விரயங்களோ அல்லது வாகன பராமரிப்பு செலவுகளோ ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. 2ஆம் வீட்டு குரு பகவான் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் குடிபோலும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள் பேச்சுகள் வெற்றிகரமாக முடியும். கண்மணியிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். மாத இறுதியில் அலைச்சல் காரணமாக சிறிய எரிச்சல் ஏற்படலாம் என்பதால் குடும்பத்தினரிடம் நிதானமாக பேசி பழகுவது உறவை மேம்படுத்தும் பலப்படுத்தும். மாதத்தின் முதல் பாதியில் உடல் ஆரோக்கியம் மிகவும் சீராக இருக்கும். ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல்கள் மற்றும் வேலைப்பழு காரணமாக லேசான உடல் சோர்வு தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்துக்கு உணவு அருந்துவது, தகுந்த ஓய்வு எடுத்து உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும். இரவு நேர பயணங்களை கூடுதல் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவருக்கு மிக சிறப்பான காலகட்டம். குறிப்பாக தகவல் தொடர்பு, வணிகவியல் மற்றும் கணிதத்துறை மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படிப்பார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மற்றும் நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றியை பெற முடியும். புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது அவசியம். நாராயணியம் போன்றவற்றை பிரயாணம் செய்வது வாழ்வில் கூடுதல் நன்மையையும் அமைதியும் பெற்றுத்தரும். நன்றி.